ரியல்மி ஹெட்செட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் சைடு ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவு டேமேஜ் ஆகிருக்கு. ஃபுல்லாக ஒயரு ஓப்பன் பண்ணி செக் பண்ணலாம் என்ன இஷ்யூ இருக்குன்ட்டு. பார்த்தீங்கன்னா ஒயர் கட் ஆகிருக்கு. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆயில் ஃபுல்லாக உள்ளே இறங்கியிருக்கு. வேர்வை வந்து ஃபுல்லாக இறங்கி உள்ளே பிசு பிசுன்னு ஆயிருக்கு. ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ரெடி பண்ணோம். இப்போது ரெடி பண்ணிட்டு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்தாச்சு. கட் பண்ணி எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணியாச்சு. ஃபுல்லாகவே இந்த ஆயிலாக இருந்த இடத்த எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு ஒயரை வந்து கட் பண்ணி ரீசால்ட்ரிங் பண்ணியிருக்கு. ஃபுல்லாக 8 ஒயர் வரும். இந்த 8 ஒயருமே ரீசால்ட்ரிங் பண்ணியிருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு ஹெட்செட்லேயும் ரீசால்ட்ரிங் பண்ணியிருக்கு. ஒயரை கட் பண்ணிவிட்டு இது வந்து ஜாயின் பண்ணிவிட்டு செக் பண்ணலாம் ரெடி பண்ணி. இது பார்த்தீங்கன்னா கலர் கோடு வச்சு 8 ஒயரும் சால்ட்ரிங் பண்ணியாச்சு. சால்ட்ரிங் பண்ணிட்டு டேப் போட்டு சீல் பண்ணியாச்சு. ஷார்ட் ஆகக்கூடாதுன்ட்டு. இதை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். செக் பண்ணி பார்த்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி ஃபுல் ஃபினிஷிங்கில் செக் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சு. ஃபுல்லாகவே சீல் பண்ணியாச்சு. ஸ்லீவ் போட்டு அந்த கட்டான இடத்துல உங்களுக்கு ஒயர் கட் பண்ணிட்டு ஸ்லீவ் போட்டு ரெடி பண்ணியாச்சு. லெஃப்ட்டு ரைட்டு ரெண்டுமே டேமேஜ் ஆகிருந்தது கார்னரில், அதுவும் சீல் பண்ணியாச்சு. இதுதான் உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகுது. எல்லாமே ஃபுல்லாகவே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவாகிடுச்சு.